அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே மேம்பாலம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீளமான மேம்பாலம் இந்த பாலம். இதுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு மற்றும் கோட்டை முனீஸ்வரர் திருக்கோயில். அந்த இடம் ரயில்வே சப்வே போடுறதுக்கு அந்த கோயிலை இடம் மாற்றி வைக்கிறதுக்கு உண்டான பூமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்தது இந்த மழை நேரத்தில் இந்த மழை பெய்கிற அழகை சிறுமலையோடு சேர்த்து கவர் பண்ணலான்னு தான் இங்கே நின்னேன். இங்கேருந்து பார்த்தா சிறுமலை நல்லா தெரியும். பெரும்பாலும் திண்டுக்கல்காரங்களுக்கு இது பீச் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியோடு அவங்க இங்கே நின்று சிறுமலையோட அழகை நல்லா பார்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த திருக்கோயில். பெரிய ஆலமரம் இருக்கும். இது இந்த பாலத்தை தொட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய ஆலமரம். இங்கே இருக்கக்கூடிய தெய்வமும் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். ஒரு 2.5 வருஷமாக எனக்கு முடியாமல் ஒரு பெரிய ஆளுகளோடு ஏற்பட இருந்த பகையை இவங்கள்ட்ட சொல்லி முறையிட்டதில் 15 நாளில் ஸ்மூத்தாக முடித்து கொடுத்தாங்க. அந்த நேரடி அனுபவம் எனக்கு இருக்குது. அதுபோல் என் தம்பி ஜோதிடர், அவர் பலருக்கு சொல்லி இந்த கோயிலுக்கு அது மாதிரி முறையீடு வச்சு நல்லபடியாக முடிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இந்த சிறுமலையை இங்கேருந்து படம் எடுக்கத்தான் வந்தேன். தம்பி வேணான்ட்டு தான் வந்தார். கடைசியில் நான் இங்கே சிறுமலையை படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ தம்பி தான் சொன்னார், கோவிலில் பூமி பூஜை நடக்கிறதா அவர் தான் சொன்னார். அதைத்தான் அந்த பாலத்து மேலேருந்தே கவர் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு பெரிய கொடுப்பனையாக நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த அனுகிரகத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே இருந்தபடியே இந்த திருப்பணி நல்லபடியாக நடக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த சுவாமிகள் நமக்கு அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் அதே பேரை வேண்டிக்கிங்க. எல்லாரும் நல்லபடியாக இருக்க இந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார். இதை பார்க்குற யாருக்கேனும் நீண்ட நாள் தீராத பிரச்சனையோ சிக்கலோ இருந்தால் இந்த நிமிஷமே வேண்டிக்கிங்க. எல்லாருக்கும் ஒரு நல்லபடியான தீர்வை இவர் கொடுப்பார். அதுக்கு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.